இந்த சாப்டரில் நம்ம கனெக்டார்ஸ், பிஎல்சி சர்க்யூட்ஸ் அண்ட் அதை எப்படி இன்சர்ட் பண்ணுறது, அதை எப்படி மாடிஃபை பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நம்ம ட்ரா பண்ணியிருக்க சர்க்யூட் ஜூம் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்டார்ஸ் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் காம்போனன்ட்ஸில் கனெக்டார்ஸ், இன்சர்ட் கனெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரேட்ஸ் அ கனெக்டார். ஸோ இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஸோ டைனமிக்கலாக வந்து பவர் வந்து இதுக்கு சப்ளை பண்ணுறது தான் கனெக்டார்ஸ். ஸோ இன்சர்ட் கனெக்டார்ஸ் அதை கிளிக் கொடுத்ததோட எத்தனை நம்பர் ஆஃப் கனெக்டார்ஸ் வேல்யூ வேணும் அப்படின்றத இதில் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா லேஅவுட், பின் ஸ்பேஸிங் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத அதில் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 0.75 இதில் பார்த்தீங்கன்னா பின் கவுண்ட் நம்ம வந்து 3 ஃபேஸ் யூஸ் பண்ணுறோம், அதனால் பின் கவுண்ட் 3ன்னு வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் ஸ்பேஸிங், இல்லைனா நம்ம ஒவ்வொரு டைமும் பிக் பண்ணி அதோட ஸ்பேஸிங் வேல்யூவை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பின் லிஸ்ட், ஒவ்வொரு பின்னை நமக்கு இன்சர்ட் பண்ணணுமா அப்படின்றத பின் லிஸ்ட் கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஆல். ஸோ 3 லேயர், அதாவது 3 ஃபேஸ் ஒயர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் வந்து ஒவ்வொரு பின் இன்சர்ட் ஆகணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலோ ஸ்பேசஸ் ஆர் பிரேக்ஸ். ஸோ இந்த கனெக்டர்ஸ் நம்ம சூஸ் பண்ண இடத்துல ஸ்பேசஸ் வந்து வரணுமா இல்லை வரக்கூடாதா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கனெக்டர்ஸ் ஆஸ் சைல்டு. ஸோ நம்ம கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அது இன்பிட்வீனில் சைல்ட் காம்போனண்ட்டாக ஜென்ரேட் ஆகணுமா ஜென்ரேட் ஆகக்கூடாதா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்சர்ட். ஸோ எந்த இடத்துல இன்சர்ட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்சர்ட் பண்ணும்போது இன்சர்ட் நெக்ஸ்ட் கனெக்ஷன், நெக்ஸ்ட் கனெக்ஷன் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். இன்சர்ட் நெக்ஸ்ட் கனெக்ஷன். ஸோ 3 கனெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது நம்ம கொடுக்கணும், இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் டேக் வந்து PJ704 அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வேல்யூஸ் கனெக்டார்ஸ் 1. ஸோ அதோட இன்ஸ்டாலேஷன் கோட் அண்ட் பின் லிஸ்ட் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணனா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் அதோட ஆட்ரிபியூட் வேல்யூ. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 2 ஒயரும் கனெக்ட் ஆகக்கூடிய இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா ஸ்பேசிங்ஸ் இருக்குது. நம்ம அலோ ஸ்பேசிங் அப்படின்னு கொடுத்தனால ஸ்பேசிங்ஸ் வந்து அலோ ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த கனெக்டர்ஸ் வந்து நம்ம மாடிஃபை பண்ணோன்னா ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணோன்னா எடிட் த காம்போனன்ட்ஸ், காம்போனண்ட்டை நம்ம எடிட் பண்ணலாம். அதாவது அந்த காம்போனண்ட்டுக்கு தேவைப்படுற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஃபர்தராக அதில் ஆட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இந்த காம்போனண்ட்டை டெலிட் பண்ணால் டெலிட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்ஃபர். ஸோ இந்த சர்ஃபர் அப்படின்ற டூலை பற்றி பின்னாடி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சர்ஃபர்னா என்னென்னா எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ட்ராயிங் ஃபைல்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ ஒரு ஃபைல்ஸ்லேருந்து இன்னொரு ஃபைல்ஸில் இந்த மாதிரி கனெக்டார்ஸ் யூஸ் பண்ணியிருக்கும் போது ஓவராலாக அதோட சேஞ்சஸ். ஸோ எக்ஸாம்பிள் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்க கனெக்டாரோட டேக் நேம் பார்த்தீங்கன்னா PJ704. இதே மாதிரியான கனெக்டார்ஸ் நம்ம டெமோ ஷீட் 5லையோ 4லையோ நம்ம யூஸ் பண்ணியிருந்தோன்னா இங்கே ஏதாவது இன்ஃபர்மேஷன் சேஞ்ச் பண்ண இன்ஃபர்மேஷனும் அதுலேயும் இன்ஃபர்மேஷன்ஸ் மாறணும், ரெண்டுமே சேமாக ரீடேக் ஆகணும் அப்படின்றது தான் சர்ஃபர். ஸோ சர்ஃபர்ன்றது ஒன்றும் கிடையாது, ஒரு ஃபைல் லொக்கேஷன்லேருந்து இன்னொரு ஃபைல் லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணி நம்ம வியூ பண்ணி பார்க்குறது தான் சர்ஃபர். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீடேக் அண்ட் அப்டேட். ரீடேக்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஆட்ரிபியூட் சேஞ்ச் பண்ணியிருந்தோன்னா அந்த டேக் வந்து நம்ம இண்டிவிஜுவலாக அப்டேட் பண்ணுறது ரீடேக். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காப்பி த காம்போனன்ட். இதே மாதிரியான காம்போனண்ட்டை ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனில் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்காட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பின் லொக்கேஷன் சேஞ்ச் ஆகாமல் கரெக்டாக மூவ் பண்ணி அதே அலைன்மெண்ட்டில் அலைன் பண்ணி வைக்கிறது தான் ஸ்காட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் த கனெக்டார். கனெக்டாரை நம்ம ரிவர்ஸ் டைரெக்ஷனில் கனெக்ட் பண்ணோன்னா ரிவர்ஸ் த கனெக்டார்ஸ் நம்ம சூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் மிரர் த காம்போனன்ட். ஸோ அது எந்த சைடில் இருக்கோ, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குன்னா அப்படியே ரிவர்ஸ் பண்ணோன்னா ரைட் ஹேண்ட் சைடில் அந்த கனெக்டார் கனெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் மூவ் த காம்போனன்ட். ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு அந்த காம்போனண்ட்டை மூவ் பண்ணணும்னா மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கனெக்டார் பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷனில் நம்ம எடிட் பண்ணலாம். கனெக்டாரை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணலாம், எந்த டிகிரி ஆஃப் ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணி வேணாலும் நம்ம கனெக்டார் சப்ளை கொடுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்ட்ரெச் த கனெக்டார். எக்ஸாம்பிள் நம்ம வந்து லைன் ஸ்பேசிங் பார்த்தீங்கன்னா அதாவது 3 ஃபேஸ் லைன்ஸ் வந்து 0.75 ஸ்பேசிங்கில் இருக்குது. எக்ஸாம்பிள் 1 ஸ்பேசிங்கில் இருந்ததுன்னா அந்த கனெக்டாரை ஸ்ட்ரெச் பண்ணும்போது அந்த பின் அலைன்மெண்ட் கரெக்டாக அலைன் ஆகும். ஸோ அதுக்கு ஸ்ட்ரெச் த கனெக்டார் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் த கனெக்டர்ஸ். எக்ஸாம்பிள் 3 ஃபேஸ்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 ஃபேஸ் கனெக்ஷன்ஸ் வந்து அதுக்கு மிடில் வந்து பாஸ் ஆகும் போது கனெக்டர்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கனெக்ஷன்ஸ் நம்ம கொடுக்கறதுக்கு ஸ்ப்ளிட் கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கனெக்டர் பின்ஸை நம்ம மூவ் பண்ணால் மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒயர்ஸ் எதாவது இன்சர்ட் பண்ணால் இன்சர்ட் பண்ணிக்கலாம். கனெக்டர் பின்ஸ் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கனெக்டர் பின்ஸை டெலிட் பண்ணால் டெலிட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த கனெக்டர் பின்ஸ் வந்து ஸ்வாப் பண்ணுறது, தேர்ட் கனெக்ஷனை ஃபஸ்ட் கனெக்ஷனாகவும் ஃபஸ்ட் கனெக்ஷன் தேர்ட் கனெக்ஷனாகவும் கொடுக்குறது
மாற்றிக்கலாம். ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆட்ரிபியூட் எதாவது எடிட் பண்ணால் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கமாண்ட் வெளில வரணும்னா எக்ஸிட். ஸோ ஃபஸ்ட்டு கனெக்டர் வந்து நம்ம எடிட் பண்ணலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணாலும் கனெக்டர் வந்து நம்ம எடிட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த எடிட் காம்போனன்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கனெக்டர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் த கனெக்டர்ஸ், ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் த கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளேஸ் ஆகிடும். ரிவர்ஸ் த கனெக்டர். ஸோ இந்த கனெக்டர் அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ரொட்டேட் த கனெக்டர். ஸோ வேறு ஏதாவது ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணணும்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கனெக்டரை 180 டிகிரியில் ரொட்டேட் பண்ணியிருக்கோம். இல்லை இந்த டிகிரியில் வேணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் இந்த ஆங்கிளில் வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த கனெக்ஷன்ஸ்க்கு வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொட்டேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கனெக்டரில் ஸ்ட்ரெச் த கனெக்டர். கனெக்டரை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரெச் த கனெக்டர் கீழே பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணணுமோ ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு பிக்காக வந்து கனெக்டர் வந்து மூவ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் த கனெக்டர். ஸோ கனெக்டரை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கனெக்டரில் ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபை தி ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளிட் பாயிண்ட் எங்கேருந்து நமக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகணும் அப்படின்றது இந்த இடத்துல இருந்து ஸ்ட்ரெயிட் லைனாக நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறீங்களா, இல்லை ஜாக்டு லைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பாத் கொடுப்பீங்க, அந்த பாத்துக்கு ஏற்ற மாதிரி அது ட்ரா ஆகும். ஆர் நீங்கள் ட்ரா பண்ண போகிறீங்களா அப்படின்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரா இட் அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு கட் ஆகணும். ஸோ ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா அது ட்ரா ஆகிடும். ஓகே. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே ஒரு கனெக்டர், கீழே ஒரு கனெக்டர், இந்த மாதிரி ஸ்ப்ளிட் கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெலிட் தி கனெக்டர் பின்ஸ். இதை கனெக்டர் பின்ஸை நம்ம டெலிட் பண்ணோன்னா டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ டெலிட் தி கனெக்டர் பின்ஸ். ஸோ இந்த பின்னை டெலிட் பண்ணால் ஜஸ்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா போதும், டெலிட் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட் கனெக்டர் பின்ஸ். ஏதாவது கனெக்டர் பின்ஸ் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த லொக்கேஷனில் நம்ம ஆட் பண்ணணும், செலக்ட் த கனெக்டர்ஸ். ஃபஸ்ட்டு கனெக்டர்ஸை வந்து ஆட் பண்ணிக்கணும். எந்த இடத்துல பின் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோமோ அந்த பின் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபை த லொக்கேஷன். இந்த லொக்கேஷனில் ஒரு பின் ஆட் பண்ணணும். அண்ட் இந்த லொக்கேஷனில் ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தோன்னா அந்த பின் வந்து ஆட் ஆகிடும். ஸோ அகெயின் ஆட் தி பின். இதான் கனெக்டர். வேர் டு இன்சர்ட், இந்த இடத்துல வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். கனெக்டர் பின், தேர்ட் பின் வந்து இந்த லொக்கேஷன். ஸோ என்ட்ரு கொடுத்தோன்னா பின் வந்து டிஸ்பிளே ஆகிடும். பட் அந்த பின் கனெக்ஷன் இதோட லைனில் தான் இருக்குது. மூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த காம்போனண்ட்டை டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி டெலிட் பண்ணும்போது அதோட இன்பிட்வீன் ஸ்பேசிங்கில் இருக்கக்கூடிய காம்போனண்ட், அதாவது நம்ம பிளேஸ் பண்ண காம்போனண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான ஸ்பேசிங் வந்து அப்படியே இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணோம், அன்டூ, கண்ட்ரோல் Z கொடுங்க. அன்டூ பண்ணிவிட்டு இந்த காம்போனண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டெலிட் தி காம்போனண்ட். சூஸ் த காம்போனண்ட், ரைட் கிளிக், டெலிட் த காம்போனண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கனெக்டரில் மூவ் த கனெக்டர் பின்ஸ். கனெக்டர் பின்ஸை நம்ம மூவ் பண்ணோன்னா மூவ் பண்ணிக்கலாம் ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு. ஸோ இந்த லொக்கேஷன்லேருந்து நியூ லொக்கேஷன், வேறு எந்த லொக்கேஷனுக்கு நம்ம மூவ் பண்ண போகிறோமோ அந்த லொக்கேஷனுக்கு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பின்ஸை மூவ் பண்ணிக்கலாம். கிளிக் அண்ட் மூவ் த பின்ஸ். எஸ்கேப். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கனெக்டர்ஸில் ஆட் கனெக்டர் பின்ஸ். கனெக்டர் பின்ஸ் எங்கே ஆட் பண்ண போகிறோமோ அங்கே ஆட் பண்ணிக்கலாம். கனெக்டர்ஸை வந்து செலக்ட் பண்ணணும். பின் எங்கே ஆட் பண்ண போகிறோமோ அந்த லொக்கேஷனை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இந்த லொக்கேஷனில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வேறு எந்த லொக்கேஷனில் ஆட் பண்ண போகிறோமோ அந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கலாம். பின் ஆட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் இந்த பின்னை மூவ் பண்ணணுன்னா ஜஸ்ட் இதில் போனீங்கன்னா மூவ் தி பின் செலக்ட் பண்ணி எந்த லொக்கேஷனுக்கு வேணுமோ அந்த லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளிக். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கனெக்டர்ஸில் ஸ்வாப் த கனெக்டர் பின்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 2 3 5 4ன்னு இருக்குது. ஸோ இதை ஸ்வாப் பண்ணலாம். ஸோ 5th பின்னு 4th பின்னு, ஸோ ஆர்டர் வைஸாக நம்ம ஸ்வாப் பண்ணுறதுக்கு ஸ்வாப் கனெக்டர் பின்ஸ். ஸோ 4th பின்னை இந்த லொக்கேஷனுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறது. ஸோ ஆர்எல்ஸ் செகண்ட் பின்னை ஃபஸ்ட் பின்னை சேஞ்ச் பண்ணால் மாற்றிக்கலாம். தேர்ட் பின்னை இந்த லொக்கேஷன் கொண்டு வரலாம், லொக்கேஷன் கொண்டு வந்துடலாம். ஸோ 4th பின்னை இந்த லொக்கேஷன் கொண்டு வரலாம், 5th பின்னை இந்த லொக்கேஷன் கொண்டு வரலாம், கொண்டு வந்துக்கலாம்.
அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா delete connector pins. ஏதாவது பின்ஸ் வந்து நம்ம delete பண்ணால் delete பண்ணிக்கலாம். எந்தெந்த பின்ஸ் நம்ம delete பண்ணுமோ அந்த பின்ஸை delete பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் connectors. ஸோ இந்த எண்டில் connectors நம்ம வந்து இன்சர்ட் பண்ணோம்னா இன்சர்ட் காம்போனண்ட்டில் பார்த்தீங்கன்னா connectors, insert connectors. ஸோ அதோட பின் ஸ்பேசிங் எந்த வேல்யூ அந்த பின் ஸ்பேசிங் வேல்யூ நம்ம கொடுத்துக்கணும், எத்தனை நம்பர் ஆஃப் பின்ஸ் அண்ட் அலோ ஸ்பேசஸ் பிரேக்ஸ். ஸோ எங்கே இன்சர்ட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்பேசிங்ஸ் இருக்கணுமா அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். பின் லிஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பின் லிஸ்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பின், ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படின்ற இன்க்ரிமெண்ட் வேல்யூவில் இருக்கும். ஸோ இன்சர்ட் எந்த லொக்கேஷனில் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லொக்கேஷனில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் நெக்ஸ்ட் கனெக்ஷன் எங்கே இருக்குது, அடுத்த நெக்ஸ்ட் கனெக்ஷன். ஸோ 3 கனெக்ஷன்ஸும் நம்ம சூஸ் பண்ணிட்டோம். அதோட டிஸ்கிரிப்ஷன் வேல்யூஸ் நம்ம கொடுக்கணும், டிஸ்கிரிப்ஷன் வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். கனெக்டர்ஸ் 2. ஓகே, ஸோ கனெக்டர்ஸ் வந்து இதில் டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன் பண்ணணும்னா எடிட் காம்போனன்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் த கனெக்டர்ஸை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கனெக்டர்ஸை எடிட் பண்ணணும்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணனா காம்போனண்ட்டை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த காம்போனண்ட்டை டெலிட் பண்ணணும்னா டெலிட் பண்ணிக்கலாம். அதை ரொட்டேட் பண்ணுறது அண்ட் ஸ்ட்ரெச் அண்ட் எடிட்டபிள் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆட்ரிபியூட்ஸில் எதாவது மூவ் பண்ணணும்னா மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆட்ரிபியூட்ஸ் லொக்கேஷன் நம்ம மூவ் பண்ணால் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு எந்த லொக்கேஷன்லேருந்து எவ்வளோ தூரம் நம்ம மூவ் பண்ண போகிறோமோ மூவ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கனெக்டர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎல்சிஸ். ஸோ பிஎல்சிஸ்னால் என்ன நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது பிரிண்டட் லாஜிக் சர்க்யூட்ஸ். அந்த போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே இந்த மாதிரியான பின்ஸில் இந்த மாதிரியான காம்போனன்ட் தான் பிளேஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் பிஎல்சி சர்க்யூட்ஸ். ஸோ டிஃபால்ட்டாக வந்து இத்தனை நம்பர் ஆஃப் பின்ஸ் இருக்கும், இத்தனை நம்பர் ஆஃப் பின்ஸில் இந்த மாதிரியான காம்போனன்ட்ஸ் எல்லாம் வந்து பிரிண்டட் ஆகிருக்கணும் அப்படின்றது தான் பிஎல்சிஸ். ஸோ அதுக்கு தேவைப்பட்ட மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். அதுதான் பிஎல்சி சர்க்யூட்ஸ். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் காம்போனன்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பிஎல்சி சர்க்யூட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், இன்சர்ட் பிஎல்சி. ஸோ இதை புல் டவுன் மெனு பண்ணிங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன் இருக்கும், இன்சர்ட் பிஎல்சி பேராமெட்ரிக் அண்ட் இன்சர்ட் பிஎல்சி ஃபுல் யூனிட்ஸ் அப்படின்ற 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேராமெட்ரிக்கலி ஜென்ரேட்டட் இன்புட் அவுட்புட் மாடல் மட்டும் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணும். அண்ட் செகண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஃபுல் யூனிட்ஸில் ஃபிக்ஸட் லைப்ரரி சிம்பிள் பிளாக்ஸ். ஸோ ஆல்ரெடி லைப்ரரி சிம்பிள்ஸில் இருக்கக்கூடிய அந்த சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அதோட இன்ஃபர்மேஷன்ஸோடு வந்து உங்களுக்கு சர்க்யூட்ஸ் வந்து பில்ட் பண்ணும் அப்படின்றது தான் இன்சர்ட் பிஎல்சி ஃபுல் யூனிட்ஸ் அப்படின்ற செகண்ட் ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம், இன்சர்ட் பிஎல்சி பேராமெட்ரிக். ஸோ இதை கிளிக் பண்ணதோட பிஎல்சி பேராமெட்ரிக் செலெக்ஷன் அப்படின்ற ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஸோ மெனி பிஎல்சிஸ் வந்து இதில் ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதர் தென் தட் ஒவ்வொரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி பிஎல்சிஸ் டிஃபால்ட்டாக வந்து இதில் இருக்கும். ஸோ அதுக்கு தேவைப்பட்ட மாதிரி நம்ம ப்ராஜெக்ட்ஸுக்கு எந்த மாதிரியான பிஎல்சி சர்க்யூட் போர்ட்ஸ் தேவைப்படுதோ அந்த பிஎல்சி சர்க்யூட் போர்ட்ஸை டைரெக்டாக இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏபிபி இதில் பார்த்திங்கன்னா AC31 அப்படின்றதுல GSR அப்படின்ற ஒரு சர்க்யூட் போர்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இதோட கிராஃபிக் ஸ்டைல் எப்படி இருக்கணும் அப்படின்றத சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு கிராஃபிக் ஸ்டைல்ஸை நீங்கள் மூவ் பண்ணி பார்க்கும்போது அது சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டைல், செகண்ட் ஸ்டைல், தேர்ட் ஸ்டைல். ஸோ இந்த ஸ்டைல் யூஸ் பண்ணிக்கலாம். எதர் வெர்டிக்கல் மாடுலாக உங்களுக்கு வந்து பிரிண்டட் லாஜிக் சர்க்யூட்ஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணணுமா இல்லை ஹரிசாண்டல் மாடுலாக வேணுமோ அந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹரிசாண்டல் மாடுலாக நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஸ்கேல் வேல்யூ எந்த ஸ்கேல் வேல்யூவில் இருக்கணும், 0.5 அப்படின்ற ஸ்கேல் வேல்யூவில் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சூஸ் பண்ண அதோட டிஸ்கிரிப்ஷன், அதோட ரேட்டிங், அது என்ன மாதிரியான டைப், டைரக்ட் கண்ட்ரோல் டைப், அதோட டிஸ்கிரிப்ஷன் வேல்யூஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இங்கே லிஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இதை நீங்கள் சேவ் பண்ணாலும் சேவ் பண்ணிக்கலாம், ஆர் ஃபைலை வந்து பிரிண்ட் பண்ணாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே அப்படின்னு கொடுத்திங்கன்னா எந்த லொக்கேஷனில் நம்ம அந்த சர்க்யூட் போர்டை பிரிண்ட் பண்ண போகிறோமோ அந்த லொக்கேஷன் கேட்கும். அந்த லொக்கேஷன் நம்ம கொடுத்தோன்னா பிரிண்ட் ஆகும். ஸோ மாடியூல் ஸ்பேசிங் கேட்குது, எவ்வளோ ஸ்பேசிங்கில் வந்து அது இருக்கணும் அப்படின்றது கேட்குது. 0.25 ஸ்பேசிங், இன்சர்ட் ஆல், ஓகே, அகெயின் ஓகே, மாடியூல் லேஅவுட்
ஸோ பேக் பிளேட்டோட சைஸ் என்ன அப்படின்றது ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்லாட் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ் வேணும் அப்படின்றது சூஸ் பண்ணிக்கலாம். 10 ஸ்லாட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎஃப்ஆர் ஏபிபியோட பிகினிங் அட்ரஸ் வேல்யூ கேட்குது 801. ஸோ அகெயின் பிரேக் நவ் ஆர் கண்டினியூ. ஸோ நம்ம கொடுத்த வேல்யூ அந்த பிஎல்சி சர்க்யூட்ஸில் பாதிலே முடிஞ்சனால பிரேக் பண்ணிக்கலாமா இல்லை கண்டினியூ அப்படின்னு கேட்குது. ஸோ பிரேக் நவ் அப்படின்னு கொடுத்தோன்னா அது வரைக்கும் நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகும், இல்லைனா மற்ற பிளேசஸ்லாம் வந்து ஃப்ரீயாகவே லெஃப்டாக இருக்கும். ஓகேங்களா. எய்தர் ஆக்டல் வேல்யூஸில் நம்ம அட்ரஸ் வேணுமா இல்லை ஹெக்ஸாடெசிமலில் வேணுமா இல்லை டெசிமலில் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ நம்ம 801 அப்படின்ற அட்ரஸ் நம்ம கொடுத்தனால 2 ஆப்ஷன் மட்டும் எனேபிள் ஆகிருக்கு, டெசிமல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல். ஸோ டெசிமல் வேல்யூஸில் நம்ம அட்ரஸை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் அடுத்த லேஅவுட் வேணால் அடுத்த லேஅவுட் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம் பிரேக் நவ். ஸோ இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் பிஎல்சி சர்க்யூட்ஸ் அடுத்தடுத்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அடுத்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். எஸ்கேப் அழுத்தினா அந்த கமாண்டை விட்டு வெளில வந்துடலாம். ஓகே, இது ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இதான் வந்து பிரிண்டட் லாஜிக் சர்க்யூட்ஸ். ஸோ நம்ம கொடுத்த மாதிரி எத்தனை பின்ஸ் நம்ம கொடுத்தோம், அதோட அட்ரஸ் கொடுத்தோம், அந்த அட்ரஸ்க்கு ஏற்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இதை எடிட் பண்ணால் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த காம்போனண்ட்டை எடிட் பண்ணால் காம்போனண்ட் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட்டு சீரீஸ் எதுலேருந்து நமக்கு அட்ரஸிங் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற அட்ரஸிங் நம்ம வெரி பண்ணிக்கலாம். 901 வேணால் 901 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்புட் வேல்யூ ஹெக்ஸாடெசிமலில் கொடுக்கணும், ஹெக்ஸாடெசிமலுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ், ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் ஆட்ரிபியூட்ஸ் நம்ம ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டேக் வேல்யூ பார்த்திங்கன்னா PLC 701 அப்படின்னு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பேக் பிளேட் அதோட வேல்யூஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அண்ட் பின் வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இன்ஸ்டாலேஷன் கோட் அண்ட் லொக்கேஷன் கோட் எந்த இடத்துல வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்ற லொக்கேஷன் கோட் தெரிஞ்சுன்னா அந்த லொக்கேஷன் கோட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஸோ இந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வேணால் ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதை எடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இதில் ஈஸியாக இருக்குது. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பிஎல்சிஸில் இன்சர்ட் பிஎல்சி பேராமெட்ரிக். ஸோ கண்டினியூ மாடல் ஆர் ஸ்டார்ட் நியூ மாடல். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பிஎல்சி சர்க்யூட்ஸ் நம்ம ட்ரா பண்ணனால அடுத்த மாடல் நீங்கள் அதுலேருந்தே கண்டினியூ பண்ண போகிறீங்களா இல்லை நியூ மாடல் வேணுமா அப்படின்ற கேட்குது. ஸோ நியூ மாடல் நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் எல்என் பிராடியில் 1715 சர்க்யூட் நம்ம யூஸ் பண்ணலாம். அனலாக் இன்புட் இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஸ்டைல் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா வெர்டிக்கலான பிஎல்சி. ஸோ இதோட ஸ்பேசிங் வேல்யூஸ் நம்ம என்ன ஜென்ரேட் பண்ணுமோ ஸ்பேசிங் வேல்யூ நம்ம கொடுத்துக்கலாம். 0.5 இன்சர்ட் ஆல். இதோட ஸ்பேசிங் 0.5 இருக்கட்டும். அதோட ரேக் எத்தனை நம்பர் ஆஃப் ரேக்ஸ் வேணும், 12 ரேக்ஸ் வேணும். அந்த ஸ்லாட்ஸ் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ் வேணும், 10 நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டோம். அண்ட் பிகினிங் அட்ரஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது 502 அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்டலா டெசிமலா, ஸோ ஆக்டலில் இருக்கட்டும் அப்படின்றத நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா காம்போனன்ட் நமக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சு. இது பிஎல்சிஸ். அண்ட் இதில் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிஎல்சியில் இன்சர்ட் பிஎல்சி ஃபுல் யூனிட்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணும்போது டேரெக்டாக வந்து இன்சர்ட் காம்போனன்ட்ஸ் லைப்ரரி டயலாக் பாக்ஸ்க்குள்ளே போயிடும். ஸோ ஆல்ரெடி ப்ரீ டிஃபைண்டாக செட் பண்ணி வச்சுருந்த பிஎல்சி சர்க்யூட்ஸை டேரெக்டாக இதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா AB1761 இல்லை ஆட்டோமேஷன்ஸ் அந்த மாதிரி ப்ரீ டிஃபைண்டாக செட் பண்ணியிருக்கிற இந்த பிஎல்சி சர்க்யூட்ஸை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்க்யூட்ஸ் வேணால் ஜஸ்ட் அந்த சர்க்யூட்ஸை அப்படியே ட்ராக் பண்ணி இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தேவைப்படுற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை இங்கே நம்ம வெரி பண்ணிக்கலாம். ஸோ அசைன் சிம்பிள் டு கேட்லாக் நம்பர், இல்லை பார்த்தீங்கன்னா மேப் சிம்பிள் டு கேட்லாக் நம்பர், அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேப் பண்ணலாமா இல்லை மேப் பண்ணக்கூடாதா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கேட்குது. ஸோ do not map symbol to catalog number. ஸோ இதுதான் பிஎல்சிஸ் சர்க்யூட்ஸ். ஸோ n நம்பர் ஆஃப் சர்க்யூட்ஸ் வந்து ப்ரீடிஃபைண்டாக அந்த ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கலி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை டேரெக்டாக ஜஸ்ட் பிக் அண்ட் கேரி மெத்தட். ஸோ இதான் வந்து பிஎல்சிஸ். ஸோ இந்த சாப்டரில் நம்ம கனெக்டார்ஸ் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் பிஎல்சிஸ். ஸோ பிஎல்சிஸை 2 மெத்தடில் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணலாம். பேராமெட்ரிக் மெத்தட், நமக்கு தேவைப்படுற மாதிரி பேராமெட்ரிக்ஸ் வேல்யூஸ், எக்ஸாம்பிள் அதோட ஸ்பேசிங் அண்ட் அதோட ரேக் டிஸ்டன்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ் வேணும், பிகினிங் அட்ரஸ் என்ன அப்படின்றத நம்மளாக டிஃபைன் பண்ணி கொடுக்குறது பேராமெட்ரிக் மெத்தட்.
அண்ட் இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா சிம்பிள் லைப்ரரியிலேருந்து ஜஸ்ட் பிக் அண்ட் கேரி மெத்தட். அப்படியே பிக் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணிக்கிறது. ஸோ திஸ் PLC circuits.